பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். தாமரை மலரும், தென்காசி வளரும். நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி.என். வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. மக்களவைத் தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ.பி. முருகானந்தம். வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான ஒரு அரசு குறிப்பு கடிதம் நமக்கு கிடைத்தது. ஒரு தேர்தல் கணக்குகளுக்கான மேற்பார்வையாளர் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மக்களவைத் தொகுதியில் கணக்குகளுக்கான வேட்பாளர்களுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கறதுக்கான அப்சர்வராக நியமிக்கப்பட்டவர். அவர் எப்படி தன்னுடைய மேலதிகாரியால் மிரட்டப்படுகிறார், அழுத்தம் கொடுக்கப்படுகிறார், இப்படித்தான் கணக்கை எழுத வேண்டும், கணக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி செல்லக்கூடாது அப்படின்னு மாற்றி எழுதும்படியாக எப்படி நிர்பந்திக்கப்படுகிறார், எப்படி கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அதிகாரி தேர்தல் அப்சர்வராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் கணக்கு வழக்குகளுக்காக அவர் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம். அதில் உள்ள சாராம்சங்கள் நான் ஓரலாக சொல்கிறத விட அதை படிக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நான் அந்த அதிகாரி பெயரையோ அந்த வேட்பாளர் பெயரையோ இன்னும் சொல்லப்போனால் அந்த தொகுதியை விட குறிப்பிட விரும்பலை. இந்த நேரத்துக்குள்ளே அது சில இடங்களில் சுற்ற ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே கூட 2-3 இடங்கள்லேருந்து சோர்ஸ்லேருந்து வந்தது. ஸோ அது பொதுவெளியில் சுற்ற ஆரம்பிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பட் எனக்கு வந்ததை நம்முடைய வழக்கம் போல் நம்முடைய தொழில் தர்மம் கருதி நாகரிகம் கருதி நம்ம அதை பற்றின மேல் விவரங்கள் சொல்லாமல், ஆனால் அதை எழுதியவருக்கும் அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் எல்லோருக்குமே புரியும்படியான விஷயம் அந்த கடிதங்களில் இருக்குது. இந்த கடிதம் நாம் படித்து காட்டும் போது அது யாரை பற்றினது இருந்தது அப்படிங்கிறதும் அவர்களுக்கு தெரியும். ஸோ அதை மட்டும் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான விஷயமா, கவனம் பெறக்கூடிய விஷயமா அது இருந்திருக்கு. அது 10ஆம் தேதியிட்ட கடிதமாக அந்த கடிதம் வெளிவந்திருக்கு. அது சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு திரு சத்யபிரதா சாகு அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்க ஒரு கடிதம். அது 10ஆம் தேதியிட்ட கடிதமாக அர்ஜென்ட் அப்படிங்கிற பேரில் தான் அந்த கடிதமே அவசியம் கருது தான் அந்த கடிதமே வந்திருக்குது. I have been appointed as the headquarters assistant executive observer for so and so parliamentary constituency and I am working within the frame of reference. As the prime part of work, I am observing the expenditures of the candidate with the assistance of accounting team. The expenditure booked in the shadow observation register. The shadow observation registerங்கிறது என்னென்னா, நம்ம பார்த்துருப்போம் ஒரு பிரியாணி என்ன விலை, ஒரு மைக்கு என்ன விலை, ஒரு வாட்டர் பாட்டில் என்ன விலை அப்படின்னு, ஒரு டீ என்ன விலை, ஒரு காஃபி என்ன விலையெல்லாம் போட்டு நிர்ணயிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல ஒரு 50 டீ கொடுக்கப்பட்டது, ஒரு 20 பிரியாணி கொடுக்கப்பட்டதுன்னா அந்த பிரியாணிக்கு அந்த ஷேடோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்சர்வேஷன் இதில் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. இது ஒரு பிரியாணி 150 ரூபா, சிக்கன் பிரியாணி இவ்வளவு, மட்டன் பிரியாணி இவ்வளவு, முட்டை பிரியாணி இவ்வளவு, பிளெயின் பிரியாணி இவ்வளவுன்னு ஒரு பலசரக்கு கடையிலையும் ஒரு ஹோட்டல்லையும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுகள்லையும் ஒரு ரெசிடென்சியல் பிளேசஸ்லையும் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே மண்டபத்துக்கான வாடகை உள்பட எல்லாத்துக்குமே ஒரு டேரிஃப் போட்டு வச்சுருக்காங்க. அந்த டேரிஃப் படி அவங்க பார்க்கக்கூடிய செலவுகளை இவங்க குறிப்பிடுறாங்க. அந்தந்த வேட்பாளர் ஒவ்வொரு தினமும் தான் என்ன செலவழிக்கிறேங்கிறத கணக்காட்டணும். அந்த செலவு கணக்குகள் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி இருந்தால் அது அவங்க மேலே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும், அது செல்லாதுன்னு அறிவிக்கும். ஸோ அதற்காக கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த அவங்க கணக்காட்டுறதை தாண்டி தேர்தல் அலுவலர்களை தாண்டி அப்சர்வர் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரியான அதிகாரிகள் நியமிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அதிகாரிகள் நியமிக்கப்படும் போது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் புக்டு இன் த ஷேடோ அப்சர்வேஷன் ரெஜிஸ்டர் ஆஃப் அவர் டீம் இஸ் டிஃபரிங் much more lax to the book of accounts of the candidate. அந்த கேண்டிடேட் எவ்வளோ தொகையை கணக்கு காட்டியிருக்கிறாரோ அதை விட
பல லட்சங்கள் வித்தியாசத்தில் நம்முடைய அப்சர்வேஷன் புக்கில் வந்து அந்த கணக்குகள் வருகிறது. இன் ஆர்டர் டு டவுன்வர்ட் த புக் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த கணக்கீடுகளை குறைப்பதற்காக த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இஸ் ரிப்பீட்டட்லி ஹராசிங் மீ. அவர் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அவர் பெண், அந்த பின்னாடி குறிப்பிடார், தொடர்ந்து என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னா ஹராசிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் நிறைய அர்த்தங்கள் போடலாம். அண்ட் பர்சனலி லுக்கிங் இன் டு ஈச் அண்ட் எவ்வரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தட் பர்டிகுலர் கேண்டிடேட் அண்ட் ஸ்பீக்கிங் ஆஸ் த மவுத் ஆஃப் தட் கேண்டிடேட். அவர்கள் ஒவ்வொரு செலவினத்தையும் காட்டி இதை எதுக்கு இவ்வளோ போட்டீங்க, இதை இவ்வளோ குறைங்க, இதை இவ்வளோன்னு கணக்கு காட்டுங்க அப்படின்னு அந்த வேட்பாளருடைய வாயாகவே அவருடைய குரலாகவே இருந்து கொண்டு அவர் வந்து எனக்கு பயங்கரமான ஹராஸ்மெண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரைங் டு யூட்டிலைஸ் த பொசிஷன் அண்ட் ட்ரைங் டு கண்ட்ரோல் த அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் இன் ஃபேவர் ஆஃப் மிஸ்டர் சோ அண்ட் சோ கேண்டிடேட். அவருக்கு சாதகமாக செயல்படுவதற்கு தன்னுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். எவ்ரி டே ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன், முதல் நாள்லேருந்து, தட் இஸ் ஃப்ரம் 8/4/2024, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பித்த நாள்லேருந்து ஷீ இஸ் கம்பெல்லிங் மீ அப்படின்னா அந்த தேர்தல் அதிகாரி ஒரு பெண் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஷீ இஸ் கம்பெல்லிங் மீ டு ஃபைண்ட் வேஸ் ஃபார் த ரெட்ராயல் ஆஃப் த புக்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தட் கேண்டிடேட். அந்த கேண்டிடேட்டோடைய புக்டு எக்ஸ்பெண்டிச்சருடைய அமௌண்ட்டை குறைக்கிறதுக்கான வழிகள் என்னென்னங்கிறத ஆராய சொல்லி என்னை கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரம் டே 1. இந்த ஹையர் ஆர்டர் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் ஹேர் பவர் ஆன் 9/4/2024, நமக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தட் கேண்டிடேட் வேர் கால்ட் அப் டு ஹேர் கேம்ப் ஆஃபீஸ். அவருடைய அலுவலகத்துக்கு இல்லை, அவருடைய வீட்டுக்கு. கேம்ப் ஆஃபீஸ்னால் வீட்டுக்கு. அவங்களுடைய வீட்டுக்கே அந்த அம்மா வந்து இந்த மொத்த ரெக்கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, என்னை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அந்த ஷேடோ அப்சர்வேஷன் ரெஜிஸ்டர் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வாட்சிங், அந்த புக்கை வந்து எடுத்துகிட்டு வாஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி ரிசீவ்டு ஃப்ரம் மீ. அது வந்து கிட்டத்தட்ட புடுங்கினாங்கிறத அவர் வேறு வார்த்தையில் சொல்கிறாரு. ஃபோர்ஸ்ஃபுல்லி ரிசீவ்டு ஃப்ரம் மீ அண்ட் ஃபோட்டோ காப்பீடு, அது முழுக்க காப்பி எடுக்கப்பட்டது. எல்லாமே ஃபோட்டோ காப்பி எடுத்தாங்க, மொபைல்லையோ மற்றலையோ ஃபோட்டோ காப்பி எடுத்தாங்க, ஃபோட்டோ காப்பீடு. அண்ட் ஃபர்தர் ஷீ வாண்ட் மீ டு ஆக்ட் அண்டர் ஹேர், அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கும்படியாக சொன்னாங்க. நம்ம பார்க்கணும், இதில் இந்த அப்சர்வருங்கிறவங்க எலெக்ஷன் ஆஃபீஸர் கீழே கண்ட்ரோலில் வரமாட்டாங்க. அவங்க வந்து ஸ்பெஷல் கண்காணிப்பாளராக மேற்பாளர் தனியாக வர்றாங்க. அவங்களும் எலெக்ஷன் கமிஷனுடைய டியூட்டியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்தந்த பகுதியிலுடைய தேர்தல் அதிகாரியோட கண்ட்ரோலில் வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு தேர்தல் வந்து நேர்மையாகவும் வெளிப்படையாக நடக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயம் போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க எனக்கு கீழே வேலை பாரு. Further, she warned me to act under her control and not for the observer. Observer கீழெல்லாம் வேலை பார்க்காதீங்க, எனக்கு கீழே வேலை பார்க்க பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Further, she intimidated that I would be killed. நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்தாங்க. இஃப் எனி அட்வர்ஸ் திங்ஸ் வேர் ஹேப்பன்ட் டு தட் கேண்டிடேட் பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பெண்டிச்சர் புக்கிங், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் புக்கில் நீ செலவு எவ்வளோங்கிறது நீ கணக்காட்டுங்கிறதுனால அந்த கேண்டிடேட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நடக்கிறதே வேற, நீ உயிரோடையே இருக்க முடியாது அப்படின்னு அந்த பெண் தேர்தல் அதிகாரி என்னை எச்சரிக்கை செய்தார். அண்ட் ஆர்டர்ட் மீ டு ஃபைண்ட் வேஸ் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஃபேவர் to reduce the booked expenditure by setting aside all other prime duties entrusted to me. ஸோ எனக்கு என்னென்ன வேலையெல்லாம் கொடுத்துருக்கோ அந்த வேலையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இவருடைய காஸ்ட்டை எப்படி குறைக்கிறதுங்கிறதுக்கான வழியை பாருங்கள், எப்படி வந்து அது சரி பண்ணலாங்கிறதுக்கான பாருங்கள். நீங்கள் எழுதிட்டீங்க, எல்லா கணக்கு எழுதிட்டீங்க, அந்த எழுதுனது பூரா இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அந்த ரெக்கார்டை பூரா மாற்றுறதுக்கான வழி என்னன்னு உட்காந்து யோசிங்க அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அன் அசிஸ்டன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் மை ரைட்ஸ் ஆர் அண்டர் டைன் stake to ensure free and fair election and I am encountering all sorts of troubles through the returning officer. ஸோ அவங்கள் மூலமாக நான் வந்து முழுக்க ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறேன். என்னுடைய பணியை நான் செய்ய விடாமல், என்னுடைய கடமையை நான் செய்ய விடாமல் தடுக்கப்படுகிறேன். அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யாருன்னா தட் இஸ் த கலெக்டர் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ டிஸ்ட்ரிக்ட். அவங்க தான் வந்து இந்த இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உமன். அண்ட் ஃபார் நாட் சப்போர்ட்டிங் டு ஹேர் ஃபேவரிசம் டுவர்ட்ஸ் த பார்ட்டி கேண்டிடேட், அந்த வேட்பாளருக்கு ஆதரவாக இந்த பெண் அதிகாரிக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணல, ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு வந்து நான் மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு நான் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறனால அவங்க என் மேலே வந்து கோவத்தில் இருக்கிறாங்க, என்னை பணி செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. ஹென்ஸ் ஐ எம் ரெக்வஸ்டிங் த ஹானரபிள் கமிஷன் டு இன்டர்ஃபியர் இன் டு த மேட்டர் அர்ஜென்ட்லி and ensure the free and fair election in the so and so parliamentary constituency.
பிளேஸ் ஸோ போட்டிருக்காரு, டேட்டு 10/4/2024, கையெழுத்து போட்டிருக்காரு தன்னுடைய பெயரோட. காப்பி அவர் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நீடொல்லி, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் பக்கத்தில் அந்த இடத்த பொது அந்த எந்த மாவட்டமோ அதுக்கான மாவட்டம், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் அதுக்கு பக்கத்தில் உள்ள இடங்கள், இது தொடர்பான மேலதிகாரிகள் அவங்களுக்கு எல்லாமே இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. மொத்தம் 2 பக்கம் இருக்கக்கூடிய கடிதம் தான் இது. எழுதுனது ஒரு ஆண் அதிகாரி, அவர் குறிப்பிட்டது ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் மாவட்ட கலெக்டருமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரியை பற்றி. ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி, அவருடைய எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க சொல்லி, அதற்கான கணக்கு வழக்குகளை எப்படி முடியுமோ அப்படி மாற்ற சொல்லி, அப்படி மாற்றாமல் விட்டால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று நேரடியாக என்னை கூப்பிட்டு 9ஆம் தேதி அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் கூப்பிட்டு மிரட்டினார். என்னுடைய உயிருக்கும் என்னுடைய கடமைக்கும் என்னுடைய பணி செய்வதற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது, தேர்தல் ஆணையம் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் என்று அந்த இளம் அதிகாரி இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். இந்த கடிதம் கிடைக்க பெற்றதா, தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்ததா, இதில் என்ன மேல் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, இது என்ன மாதிரியான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத உங்களைப் போலவே நானும் பார்க்க ஆவலாக இருக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.